கூவத்தூரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நட்சத்திர விடுதி பகுதிக்கு செல்ல பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றி அங்கிருக்கும் செய்தியாளர் தயானந்திடம் கேட்கலாம். தயானந்த், விடுதியில் இருக்கும் பகுதிக்குள் கிராம மக்களும் பத்திரிகையாளர்களையும் அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது பற்றிய தகவல்களை சொல்லுங்க. அதாவது இன்று 5வது நாளாக நட்சத்திர விடுதியில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதாவது இன்று 2வது நாளாக சசிகலா அவர்கள் இன்று நேரடியாக வந்து எம்எல்ஏக்களிடம் தங்களது ஆலோசனையில் அடுத்த கட்டமாக கட்சியில் என்ன செய்வது போன்ற ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவர் தற்போது 4:45 மணி அளவில் அவர் தற்போது கூவத்தூரில் உள்ளே வந்தார். எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதிக்கு அவர் வந்தார். அப்போது அங்கிருக்கும் திரண்டிருந்த பொதுமக்கள் அனைவரும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்க வேண்டும் என அவர்களும் தங்களுடைய போலீசாரிடம் சற்று வாக்குவாதம் நடத்தினர். இந்நிலையில் அடுத்த கட்டமாக பத்திரிகையாளர்களும் தங்கள் உள்ளே போய் செய்தி சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தினர். அப்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறையினரும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதாவது உள்ளே விட முடியாது என பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுத்தனர். இந்நிலையில் பத்திரிகையாளர்களும் தங்களை உள்ளே விட வேண்டும் என்றும் அதே நேரத்தில் சில பத்திரிகையாளர்களின் செல்போன்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது 2-3 பேரின் கைபேசிகளையும் அவர்கள் பறித்து சென்றுள்ளனர். இந்நிலையில் அதனை திரும்ப தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அதாவது உள்ளே விட்டு தங்கள் செய்தி சேகரிக்க அனுமதிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை சுதந்திரத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் தற்போது சாலையில் அமர்ந்து கோஷமிட்டு வருகின்றனர். அந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்க பொதுமக்களும் பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தயானந்த், கூவத்தூர் விடுதிக்கு அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் வி.கே. சசிகலா வந்துள்ள நிலையில் அங்கு இப்போ நிலவரம் எப்படி இருக்காது அப்படிங்கிறது குறித்து சொல்லுங்க. அதாவது இன்று 2வது நாளாக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆலோசனை நடத்துவதற்காக கூவத்தூர் வந்துள்ளார். அதாவது நேற்று முன்தினத்திற்கு வீடியோ கான்பரன்சிங் மூலம் அவர் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் நேற்றும் இன்றும் அவர் 2வது நாளாக தற்போது நேரிலேயே அவர் வந்துள்ளார். கிட்டத்தட்ட இன்று மாலை 4:45 மணி அளவில் அவர் வந்து கூவத்தூரில் உள்ள எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் அந்த நட்சத்திர விடுதிக்கு வந்தார். அப்போது பெருமளவிலான அப்பகுதி மக்கள் சுற்றி தேங்கியிருந்தனர். அது மட்டும் இல்லாமல் அவர் பத்திரிகையாளர்களும் அவரிடம் செய்தியாளர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா போன்ற அந்த பேட்டி எடுப்பதற்காக அவர்கள் நின்றனர். தற்போது அது போன்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் அப்போது நிலவி கொண்டிருந்தது. இந்நிலையில் இது பிறகு ஒரு உள்ளே போய் கிட்டத்தட்ட 1.25 மணி நேர அளவில் தற்போது ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போது ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். ஒரு பரபரப்பான சூழ்நிலை இங்கு நிலவி கொண்டிருப்பதால் அதே மட்டும் பத்திரிகையாளர்களும் சாலையில் இறங்கி தங்களை உள்ளே விட வேண்டும் என்ற அனுமதியுடன் அவர்கள் கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதால் ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார். இதை கண்டு செய்தி ஊடகங்களில் கண்டு இங்கு பகுதி மக்களும் ஏராளமானோர் திரண்டு கொண்டிருக்கிறார். இது போன்ற நிலைமைதான் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் இப்போது நிலவி கொண்டிருக்கிறது.